Hello all, welcome to Indian Academy. So in this class, we are going to have a revision on Unit 5, Language. So languageல பார்க்குறோம் அப்படின்னா basic concepts, theories, pedagogy and English news. So இந்த concepts and theories எல்லாமே Unit 5 language into chapterல வருது. So இதுக்கு முன்னாடி வரைக்கும் we have had a discussion, PYQ discussion on Unit 1 to 4. So language part வந்து complete பண்ணிட்டோம். Like drama, poetry, section 1, section வந்து இது வரைக்கும் பார்த்தாச்சு. So இதுக்கப்புறம் வரது எல்லாமே language, linguistics, theory, cultural studies, criticism. So இந்த மாதிரி தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ அந்த இதில் இன்னைக்கு வந்து யூனிட் 5 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லாங்குவேஜ். ஸோ யூனிட் 5 பார்க்கும்போது வி ஹேவ் திஸ் லாங்குவேஜ். ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் ஸோ லாங்குவேஜ் பார்க்கும்போது வாட் ஆர் ஆல் தி கான்செப்ட் ரிலேட்டட் டு இட் அண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன் தியரிஸ் என்ன இருக்குது. ஸோ வாட் ஆர் ஆல் தி பெடகாஜிஸ் தட் ஆர் ப்ரிஸ்கிரைப் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ். ஸோ நார்மலாக இங்கிலீஷ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த பர்டிகுலர் சாப்டர்ல பார்ப்போம். அண்ட் தியரிஸ் பார்க்கும்போது அது ரிலேட்டடான தியரிஸ்ட்லாம் யாரு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வீல் ஹேவ் திஸ் அஸ் அ ரிவிஷன் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், DAS is a branch of linguistics that focuses on production and classification of speech sound. So speech sound focus பண்ற speech sound உடைய production and classification focus பண்ற branch of linguistic study எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா it is the phonetics. So phonetics is the branch of linguistics that concern with production, transmission and classification of speech sound. So இதுல வந்து என்ன படிப்பாங்க அப்படின்னா how the speech organs articulate sound and how they travel acoustically and how they are produced or perceived. ஸோ ஒரு ஸ்பீச் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஹவு இட் இஸ் கிளாசிஃபைட். ஸோ ஒரு ஸ்பீச் சவுண்டுக்கும் இன்னொரு ஸ்பீச் சவுண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அண்ட் ஹவு தட் இஸ் பீங் டிரான்ஸ்மிட்டட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கன்சென்ட்ஸ் எல்லாமே படிக்கிற ஒரு பிரான்ச் தான் வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் தி ஃபோனடிக்ஸ். ஸோ ஃபோனடிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ வில் சி வாட் இஸ் ஃபோனிக்ஸ், செமாண்டிக்ஸ், சோஷியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றத என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபோனிமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஃபோனிம்ஸ். ஃபோனிம்ஸ் அப்படின்றது என்னன்னா it is the smallest distinctive sound units in a language. So ஒரு சின்ன ஒரு sound unit மட்டும் படிக்கிறாங்க அப்படின்னா that sound unit is called as phonemes and study of this phonemes is called as phonemics. So semantics பார்க்கும்போது semantic is the study of meaning and social linguistic it is the study of language in related to the society. So language in relation to society அப்படின்ற படிக்கிறது தான் வந்துட்டு we call it as social linguistics. So we have seen what is so phonemics என்னன்னு பார்த்தாச்சு, phonetics, semantic and social linguistics அப்படின்றத என்னன்னு பார்த்தாச்சு. So next question, according to this theory a child learns language through the environment around. It is not innate or inherent at the time of birth. Name the theory. So இதுல வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் தியரியில வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு சைல்டு வந்து the child he or she acquires language from the environment around her. ஸோ நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் ஒரு சின்ன குழந்தை வந்து லாங்குவேஜ் வந்து கற்றுக்குறாங்க. ஒரு பிறக்கும் போதே வந்துட்டு இந்த லாங்குவேஜ் நாலேஜோட பிறக்கல. ஸோ சுற்றி இருக்க என்விரான்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் தே ஆர் லேர்னிங் திஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற ஒரு தியரி என்னன்னா இட் இஸ் தி பிஹேவியரிசம் தியரி ஒரு பிஹேவியரிஸ்ட் தியரி. ஸோ இந்த தியரியில் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா லாங்குவேஜ் is learned from the environment through imitation, repetition, reinforcement and habit formation. ஸோ சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்துட்டு லாங்குவேஜ் கற்றுக்குறாங்க. பிறக்கும் போது யாரும் வந்து லாங்குவேஜ் நாலேஜோட பிறக்கல அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் யார் சொல்றாங்க பார்த்தோம்னா இட் இஸ் பிஎஃப் ஸ்கின்னர் இன் திஸ் பிஹேவியரிஸ்ட் தியரி. அதில் தான் வந்துட்டு லாங்குவேஜ் இஸ் அக்வயர்ட் இன் த டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்ன்றது இதுதான் மிமிக்கிங். ஸோ மிமிக் பண்றது மூலமாவோ ஒரு இமிட்டேட் பண்றது மூலமாவோ ஒரு ரிப்பீட்டேஷன் கான்செப்ட். ஸோ இது மூலமா தான் வந்து லாங்குவேஜ் அக்வயர் பண்றாங்க. பிறக்கும் போதே யாரும் லாங்குவேஜ் நாலேஜோட பிறக்கல அப்படின்னு சொல்றது தான் வந்துட்டு பிஹேவியரிஸ்ட் தியரி. ஸோ பிஹேவியரிஸ்ட் தியரின்னு என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஸ்டடி அ பிவைக்யூ. ஸோ ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்க்காம மற்ற ஆப்ஷன்ல என்ன சொல்றாங்கன்றதையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிஹேவியர்ஸ் தியரி என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்த லாங்குவேஜ் அக்விசிஷன் தியரி. ஸோ லாங்குவேஜ் அக்விசிஷன் தியரி அப்படின்னா என்னன்னா இட் இஸ் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு பர்டிகுலர் தியரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வி ஹேவ் யர் பிஹேவியரிஸ்ட் தியரி அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து
நம்ம கம்யூனிகேஷன் தியரி, ஸோ நிறைய தியரிஸ் இருக்குது. லாங்குவேஜ் அக்விசிஷன் பார்க்கும்போது கிராமர் டிரான்ஸ்லேஷன் தியரி இருக்குது, ட்ரில் தியரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கலெக்டிவா தான் வி கால் இட் அஸ் த தியரிஸ் ஆஃப் அக்விசிஷன் ஆர் தி லாங்குவேஜ் அக்விசிஷன் தியரி. ஸோ இன்புட் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ இன்புட் ஹைபோதசிஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்டீஃபன் கிரேஷன். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்புட் ஹைபோதசிஸ். ஸோ வென் அ பர்சன் இஸ் ஸ்பீக்கிங், ஸோ ஒரு பர்சன் வந்து பேசுறாங்க அப்படின்னாலோ, இல்ல நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் திங் நம்ம எழுதுறோம் அப்படின்னாலோ, ஹவு வி ஆர் டேக்கிங் தட் இன்புட். ஸோ அந்த மீனிங் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், ஹவு வி ஆர் டேக்கிங் தட் இன்புட், அந்த பர்டிகுலர் ஹைபோதசிஸ் தான் வந்துட்டு வி கால் இட் அஸ் இன்புட் ஹைபோதசிஸ். ஹவு வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ் வென் அ பர்சன் ஸ்பீக், ஒரு லிசனிங்னாலும் அண்ட் ரைட்டிங், லிசனிங் அண்ட் ரைட்டிங். ஸோ இது ரெண்டு மூலமா ஹவு வி ஆர் இன்டேக்கிங் தட் லாங்குவேஜ். ஸோ இன்புட் ஹைபோதசிஸ்ன்றது இந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ டாடா தியரின்றது பார்க்கும்போது, டாடா தியரி இட் இஸ் நாட் ரெகனைஸ்ட் இன் லிங்குவிஸ்டிக்கல் தியரி. ஸோ டாடா தியரின்னு பார்க்கும்போது இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு லாங்குவேஜ். பட் இல்ல டாடா தியரின்றது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிஃபோர் லாங்குவேஜ், அதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, த கம்யூனிகேஷன் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சவுண்ட். அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றது மூலமா தான் they were communicated. They didn't have any distinct language, but they communicated with the help of sound. ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதுல நிறைய தியரிஸ் வரும். டாடா தியரி இருக்கட்டும், டிங்டாங் தியரி, ஸோ அதுல நிறைய கான்செப்ட் வரும். ஸோ ஒன் அமௌங் தெம் இஸ் டாடா தியரி. ஸோ திஸ் இஸ் நாட் அ லிங்குவிஸ்ட் தியரி, திஸ் இஸ் அ தியரி ஆஃப் சவுண்ட். ஹவு சவுண்ட் மூலமா எப்படி they were communicating அப்படின்றது பார்க்கறது தான் டாடா தியரி. So next question. So we move on to next question. So arrange the basic language skills in the correct order. So இப்போ லாங்குவேஜ் வந்து கத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு கரெக்டான ஆர்டர்ல வந்து நம்ம கத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, we should listen. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லாங்குவேஜ் கத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we should listen to the language. Listen. And then we have to try speaking that language. And அதுக்கப்புறமா நம்ம வாசிக்க கத்துக்கணும். Then we should try to read that language. And ஃபைனலா தான் we should start write in the language. So first we should listen, then speak, then write, read and then write. So LSRW is the correct order. LSRW is the basic language skill order. Listening, speaking, reading and then comes writing. So who gave the concept of long and parole? This is very familiar concept among all. So long and parole, it was given by Saussure, Ferdinand de Saussure. So this concept was introduced by Saussure. So language opinion in Patana, it is the abstract system of language. So speech community la language system. So rules are grammar convention. So இதெல்லாம் பார்க்கறது தான் வந்துட்டு long. Parole அப்படின்றது the utterance of language, everyday use of language, individual use of language in speech or writing. So this is what lang and parole means. And then இது வந்து எதுல வருது அப்படின்னா, so Ferdinand de Saussure. So இந்த idea வந்து it comes in the modern structural linguistics. இந்த particularly present பண்றாங்க அப்படின்னா course in general linguistics. இந்த particular workல தான் under structural linguistics Saussure introduced the concept of long and parole. Next question. Functional communicative approach in English language teaching is in opposition with. So இது வந்து last examல கேட்ட ஒரு question. So functional approach வந்து எதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, it is in the opposition with structural approach. So இந்த functional approach and structural approach அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். So functional approach அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, functional approach இது வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, the using language of real communication, developing communicative competence, meaning and context over mere form, fluency, interaction and practical use. So real communication focus பண்றதா functional approach. So applying fluency, practical use, meaning, context இதெல்லாம் பேஸ் பண்ணதா functional approach. So how the language is being functioned அப்படின்னு பார்க்கறதா functional approach. So இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறதா structural approach. Structural approachல என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கிராமர் ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ் பேட்டர்ன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து மீனிங் அண்ட் கான்டெக்ட் மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர்த்து. ஸோ இங்க வந்து ரியல் கம்யூனிகேஷன், இங்க வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. தே ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ஃப்ளூவன்சி. ஸோ லாங்குவேஜ் பேசுறாங்களா, அதை மட்டுமா, அந்த ஃப்ளூவன்சி இருக்குதா, இன்ட்ராக்ட் பண்றாங்களா, ப்ராக்டிக்கலா யூஸ் பண்றாங்களான்றது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தவிர்த்து
ஒரு சென்டென்ஸோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, கிராமர் ஸ்ட்ரக்சரோட பேசுறாங்களா, அண்ட் ட்ரில்லிங் அப்படின்னா ரிப்பிட்டேஷன், ஸோ எல்லாருமே ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்குதா, அண்ட் ஹேபிட் ஃபார்மேஷன், மாஸ்டரி ஆஃப் ஃபார்ம்ஸ், இது எதுவுமே இல்லாம நார்மலா ஃப்ளூவன்சி இன்ட்ராக்ஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. தட் இஸ் ஃபங்க்ஷனல் அப்ரோச். ஸ்ட்ரக்சரல் அப்ரோச்ன்றது ஸ்ட்ரக்சர், கிராமர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றது தான் ஸ்ட்ரக்சரல் அப்ரோச் ஆஃப் அ லாங்குவேஜ். ஸோ தட்ஸ் ஸோ கம்யூனிகேஷன் பார்க்கும்போது ஃபங்க்ஷனல் மாடல் ஸ்டாண்ட்ஸ் opposition to central structure center teaching. Next question. Who proposed the theory of transformational generative grammar? So transformational generative grammar is related to who? It is related to Noam Chomsky. So B incorrect. So B option, Noam Chomsky. So structural grammar, generative grammar அப்படின்றது என்னன்னா, it was proposed by Chomsky in 1950s. So syntactic structure பத்தி பேசும்போது தான் he is introducing this concept. So இந்த தியரியில அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, it has a fine set of grammatical rule. ஸோ இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கிராமர் ரூல் இருக்குது. ஓகே, ஸோ கிராமர் ரூல் இருக்குது. ஸோ இந்த கிராமர் ரூல் வச்சு நீங்க லாங்குவேஜ் அக்வயர் பண்றப்போ யூ கேன் ஃபார்ம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சென்டென்ஸ். ஒரு கிராமர் ரூல், கிராமட்டிக்கல் ரூலோட நீங்க லாங்குவேஜ் கத்துக்கிறப்போ யூ கேன் ஜெனரேட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டீப் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ கிராமர் ரூல் தெரியும் போது நம்ம நிறைய சென்டென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் பிரேக் டவுன் பண்ணி நம்ம அதுல இருந்தும் நம்மளால மீனிங் கொண்டு வர முடியும். அண்ட் ஹியூமன் பொசஸ் அண்ட் innate capacity for language acquisition. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியரிஸ்ட் தியரின்னு பார்த்துருந்தோம், ரைட்? வி ஹாவ் டிஸ்கஸ்ட் இட். பிஹேவியரிஸ்ட் தியரி பை ஹூ? பை ஸ்கின்னர். ஸோ ஸ்கின்னர் வந்து பிஹேவியரிஸ்ட் தியரியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சைல்டு வந்து பிறக்கும் போதே லாங்குவேஜ் நாலேஜோட பிறக்கல, பிறந்ததுக்கு அப்புறமா அந்த சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் அண்ட் சொசைட்டல் இன்ஃபுளுன்ஸ் மூலமா தான் ஒரு லாங்குவேஜ் வந்து அக்விசேஷன் ஒரு சைல்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனல் கிராமட்டிக் ஜெனரேட்டிவ் கிராமர்ல சாம்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, he says that human possess an innate capacity for language acquisition. ஸோ பிறக்கும் போதே ஹியூமனுக்கு வந்து லாங்குவேஜ் அக்வயர் பண்ணிக்கிறதுக்கான நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் சாம்ஸ்கியோட ஸ்டாண்ட். பட் அதுக்கு ஆப்போசிட்டா ஸ்கின்னர் வந்து அவரோட பிஹேவியர்ஸ் தியரியில we have discussed this particular concept. Next question. Which language teaching method emphasizes spoken language first? First வந்து spoken language first focus பண்றாங்க அப்படின்னா that is the direct method. So direct methodல என்ன focus பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் அப்படின்றது என்னன்னா, ஸோ டைரக்ட் மெத்தட்ல லாங்குவேஜ் டீச் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணும் அப்படின்னா they will teach you English with the help of English. ஸோ ஒரு லாங்குவேஜ் கத்துக்கணும்னா அதே லாங்குவேஜ் மூலமா தான் அந்த லாங்குவேஜ் டீச் பண்ணுவாங்க தவிர்த்து they will not teach English through Tamil or any other language. Okay, the language with the help of that particular language. So direct association of words and object. So everyday conversation மூலமாவோ லிசன் பண்றது மூலமா ஸ்பீக் பண்றது. Listening and speaking were given importance rather than reading and writing. And avoid translation into mother tongue. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கும் போது அது வந்து மதர் டங்கோட ரிலேட் பண்ணாம அந்த லாங்குவேஜ் மூலமாவே அந்த லாங்குவேஜ் வந்து we are learning that. So that is called as direct method. So next question. Which method of teaching English uses mother tongue for explanation? ஸோ இதுல வந்து direct methodல வந்து மதர் டங் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இட் இஸ் இன் தி கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்ல தான் they'll use mother tongue to explain the grammar rules, vocabulary, meaning, translation. So இதெல்லாமே grammar translation methodல தான் they'll teach you. For example, so தமிழுக்குன்னு ஒரு sentence pattern இருக்கும், அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கிலீஷோட சென்டென்ஸ் பேட்டர்ன் SVO அப்படின்னு இருக்கும். பட் தமிழ்ல வந்து அது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதே ஆர்டர்ல தமிழ்ல இருக்குமான்னு பார்த்தா இருக்காது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ், கிராமர் ரூல்ஸ், வெக்காபுலரி, ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ அதே மாதிரி திஸ் டீச்சிங் த்ரூ நேட்டிவ் லாங்குவேஜ், தமிழ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்றேன். ஸோ இஃப் மலையாளி இஸ் லேர்னிங் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா they'll teach இங்கிலீஷ் த்ரூ மலையாளம். ஸோ அதே மாதிரி தான் எல்லா லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா we have this translation between language 1 to language 2. So English is taught with the help of language 2, that is the Tamil language, so our mother tongue. So
இங்க வந்து கிராமர் ரூல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் were given importance. ஸோ டைரக்ட் மெத்தட்ல ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். ஸோ இங்க வந்து இங்கிலீஷ் இஸ் taught through English. ஸோ இங்க வந்து ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங் வாஸ் given importance. ஸோ டைரக்டா எப்படி இங்கிலீஷ் கத்துக்கலாம் அப்படின்னா we have to ஒரு ஆப்ஜெக்ட் காமிச்சு ஸோ திஸ் இஸ் ட்ரீ, திஸ் இஸ் பென், திஸ் இஸ் ஹவுஸ் இப்படின்னு சொல்லி கொடுத்ததான். ஸோ டைரக்டான வேர்ட் அக்விசிஷன் அண்ட் எவ்ரிடே கான்வர்சேஷன். ஸோ student are the active participants here. But grammar translation method la, it is the teacher centered approach. You have to remember that. So grammar translation method is a teacher centered approach, and in the direct method is a student centered approach. ஸோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குற மூலமாகவும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி வி ஆர் என்கரேஜிங் தம் டு ஹாவ் அ கான்வர்சேஷன். ஸோ ஒரு பேர் ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு வி ஆர் ஆஸ்கிங் தம் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் இன் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி டீச் பண்ணுறது தான் வந்துட்டு டைரக்ட் மெத்தட். ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் பார்க்கும்போது the teacher he will give you an instruction. ஸோ ஒரு லாங்குவேஜ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நேட்டிவ் லாங்குவேஜோட ரிலேட் பண்ணி டீச் பண்றது தான் டீச்சர் சென்டர் அப்ரோச், விச் இஸ் தி கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is correctly matched? ஸோ சின்டாக்ஸ், மீனிங், செமான்டிக்ஸ் அப்படின்னா சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க, மார்ஃபாலஜி, வேர்ட் ஃபார்மேஷன், ஃபோனாலஜி, கான்டெக்சுவலிஸ்ட். So this is the right option. Morphology is the study of sentence formation or the structure of words. So morphology பார்க்கும்போது word formation பார்த்தோம் அப்படின்னா so word formation for example we have happy அப்படின்னு இருக்குன்னா so this is the word. So இதே word வந்து we can transform this as unhappy. so இங்க முன்னாடி நம்ம வந்து ஒரு prefix இருக்குது. so இந்த மாதிரி the study of structure of words, word formation, so ஒரு prefix, suffix, roots இருக்கட்டும், inflection, derivation, so இது மூலமா how the word is being formed அப்படின்றது படிக்கிறதா மார்ஃபாலஜி. சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்டாக்ஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறது தான் வந்துட்டு இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சென்டென்ஸ். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் படிக்கிறது தான் இட் இஸ் கால்ட் அஸ் சின்டாக்ஸ். செமான்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செமான்டிக் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீனிங். இட் இஸ் நாட் அ ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் தி சின்டாக்ஸ். ஸோ ஸ்டடி ஆஃப் மீனிங் இஸ் கால்ட் அஸ் செமான்டிக்ஸ். And அடுத்து phonology அப்படின்னு பார்த்தோம்னா phonology is the study of speech sound. Sound system பத்தி படிக்கிறது தான் phonology. The study of sound system is called as phonology. Next question, who developed the communicative competence? So communicative competence யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா it is Delphius. So communicative competence யாருக்கு against ஸோ எதை அப்போஸ் பண்ணி எழுதுனாங்க அப்படின்னா linguistic competence. ஸோ சாம்ஸ்கியோடைய லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ்க்கு அகேன்ஸ்டா கொண்டு வந்த கான்செப்ட் தான் கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ் வந்து ஸோ டெல்ஹியூம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அண்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ் பை சாம்ஸ்கி. ஸோ ஹியூம்ஸோடைய கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ ஐ எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ். ஸோ லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ் பார்க்கும்போது வில் ஃபோக்கஸ் ஆன் தி கிராமர். ஸோ ஒரு கன்வென்ஷன், ஸோ இப்படிதான் சென்டென்ஸ் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு ஒரு கிராமர் அண்ட் லாங்குவேஜ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது தான் லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ். பட் கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜ்ன்றது வந்து கிராமர் மட்டும் கிடையாது. இட் ஷுட் ஆல்சோ டெல் யூ when to speak, how to speak, to whom to speak, what is appropriate in a social context. ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்ப பேசணும். ஸோ இதெல்லாமே ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற போது கிராமர் மட்டும் இல்லாமல் அதை கூட இந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டிஸ்மே வந்து we have to learn it அப்படின்னு சொல்றதுதான் கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்குவிஸ்டிக் கம்பீட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா yeah I have told you here. So linguistic communication focuses on grammar. So Chomsky வந்து so Delphius வந்து he introduced this concept of communicative competence. Chomsky focused on linguistic communication performance. Bloomfield வந்து structural linguistic. Halliday he focused on the systematic functional linguistic.
Which linguist proposed the concept of competence and performance? So இப்பதான் பார்த்தோம். Linguistic competence and performance was introduced by Chomsky. So competence and performance அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். So competence அப்படின்றது speaker hearers internalized language knowledge of the rules of language. So rules of language பார்க்கும்போது grammatical knowledge focus பண்றதா linguistic competence. Performanceன்றது வந்து how we are applying that. So எப்படி பேசுறோம், how we are using that language in real situation. ஸோ இங்கே கிராமட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தா போதும். அதுல வந்து நிறைய எரர்ஸ் இருக்கலாம், ஹெசிடேஷன் இருக்கலாம், ரிப்பீட்டேஷன், மெமரி லிமிட்ஸ் பார்க்கும்போது ரிப்பீட்டேஷன் கான்செப்ட் சொல்றாங்க. ஸோ கம்பீட்டன்ஸ் இங்க வந்து கிராமர் ரூல்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அங்க வந்து ஃப்ளூவன்சி இருக்கணும், அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணா மட்டும் போதும், மற்ற எந்த ஒரு டெண்டன்சியும் இருக்காது. பட் கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா எரர்ஸ் இல்லாம எப்படி பேசணும், எங்க பேசணும், யார்கிட்ட பேசணும், ஒரு சோஷியல் சொசைட்டில இருக்கும்போது எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது தான் கம்யூனிகேட்டிவ் கம்பீட்டன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கம்பீட்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சாம்ஸ்கி எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா he have discussed this in the aspects of the theories of syntax. இந்த பர்டிகுலர் ஒர்க்ல தான் he have discussed this two concepts. Next question, language acquisition device. So language acquisition device, so இது வந்து you can note this for abbreviation. So paper to English we'll also have abbreviations as well. So இது என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. So LAD stands for language acquisition device. So language acquisition deviceன்றத கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அகைன் நாம் சாம்ஸ்கி. ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ லார்ட் அப்படின்னா என்னன்னா, so as I told you before, he proposed that children are born with innate mental capacity for acquiring language. So ஒரு child பிறக்கும் போதே he is born with a innate capacity to learn language. ஸோ ஒரு லாங்குவேஜ் புதுசா கத்துக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜோட தான் குழந்தை பிறக்கும் போதே இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் this particular concept of called Lord. So next question, which method emphasizes speaking and target use of language? So speaking and the target use language வந்து நம்ம டைரக்ட் மெத்தட் முன்னாடி நம்ம பார்த்ததுதான். ஸோ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட்னு பார்க்கும்போது மதர் டங் மூலமா எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி how we are learning that language. ஸோ bilingual method, two different languages, ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே வந்து parallel we are learning that language, learning both the language. So structural method பார்க்கும்போது it focuses on the SP, which is the sentence pattern. So SVO இந்த மாதிரி நம்ம படிக்கிறதா வந்துட்டு structural method. Next question, the regional variety of language. So regional variety of language is called as a dialect. ஸோ dialect அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் பர்டிகுலர் ரீஜன்ஸ், இந்த இடத்துல எப்படி இங்கிலீஷ் இருக்குது, அதே லாங்குவேஜ் அமெரிக்கன் ஆக்சென்ட்ல எப்படி, அமெரிக்கன் டைலக்ட்ல எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜே எடுத்துட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் தமிழ் எப்படி இருக்குது, மதுரை தமிழ் எப்படி இருக்குது, சென்னை தமிழ் எப்படி இருக்குது. ஸோ தட்ஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் தீஸ் தமிழ். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கிறது தான் we are calling it as dialect. ஸோ ஒரு சோஷியல் ரீஜன், ஒரு பர்டிகுலர் இடத்துல எப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குது அண்ட் அதே லாங்குவேஜ் வேற ஒரு இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறது தான் டைலெக்ட். ஸோ ரெஜிஸ்டர் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெஜிஸ்டர்ன்றது the word that are being registered. ஸோ சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, லீகல் வேர்ட்ஸ் எப்படி இருக்குது, ஸோ ஃபார்மல். ஸோ ஒரு ஒரு இடத்துக்கு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி how language are being used, அதை தான் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். ஐடியோலெக்ட் அப்படின்னா என்னன்னா, ஐடியோலெக்ட் இஸ் தி யூனிக் ஸ்பீச் ஹேபிட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ டயலெக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டயலெக்ட்ன்றது ஒரு பர்டிகுலர் சொசைட்டி, ஒரு பர்டிகுலர் ரீஜனோடைய யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஹவு தே ஆர் யூசிங் தட் லாங்குவேஜ். ஸோ ஐடியோலெக்ட்னு பார்க்கும்போது இண்டிவிஜுவல்ஸ் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு பர்டிகுலர். ஸோ வி ஆல் ஹாவ் அவர் ஓன் வே ஆஃப் யூசிங் லாங்குவேஜ். ஸோ இண்டிவிஜுவலோட யூஸ் ஆஃப் லாங்குவேஜ், அவங்களுடைய ஸ்பீச் ஹேபிட்ஸ் பற்றி படிக்கிறதா இஸ் கால்ட் அஸ் ஐடியோலெக்ட். ஸோ ஆக்சென்ட்ன்றது வந்து பிரிட்டிஷ் ஆக்சென்ட், அமெரிக்கன் ஆக்சென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சென்ட்ன்றது வந்து இட் இஸ் ஒன்லி டிஃபர்ட் இன் தி ப்ரொனன்சியேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு வேர்ட் அப்படி இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் வேர்ட் வந்துட்டு ஹவு அமெரிக்கன்ஸ் ஆர் ப்ரொனன்சிங் இட், ஹவு இந்தியன்ஸ் ஆர் ப்ரொனன்சிங் இட் அண்ட் ஹவு பிரிட்டிஷ் பீப்புள் ஆர் ப்ரொனன்சிங் இட். ஸோ ப்ரொனன்சியேஷன்ல டிஃபரன்ஸ் இருக்கிறதா வந்துட்டு வி கால் இட் இஸ் ஆக்சென்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூனிட் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் கால்ட் அஸ் தி மார்ஃபிம். ஸோ மார்ஃபிம்ன்றது என்னன்னா இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் லாங்குவேஜ். ஸோ ஒரு சின்ன வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் புக், ஐ ஹவ் given you here, right? ஸோ யா, ஸோ இப்போ இங்கே வந்து புக் அப்படின்னு எடுக்கிறோம்னா இட் இஸ் அ ஃப்ரீ மார்ஃபிம், இட் இஸ் அ சிங்கிள் ஃப்ரீ மார்ஃபிம்.
பட் அதோட புக்ஸ்னு பார்க்கும்போது இட் பிகம்ஸ் அ ப்ளூரல் மார்ஃபிம். ஸோ ஸ்மாலஸ்ட் மீனிங்ஃபுல் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றதான் வந்துட்டு வி கால் இட் அஸ் அ மார்ஃபிம். ஸோ that's all for today's class. ஸோ இதில் சொல்லியிருக்க கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. வாட் ஆர் தி தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன்றதையும் you have to note this down. ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்னென்ன தியரிஸ் இருக்குது, ஹூ ப்ரப்போஸ் த தியரி அண்ட் இடியோலக்ட்னா என்னது, டைலக்ட்னா என்னது, ஆக்சென்ட்னா என்னது, ஸோ சின்ன சின்ன டேர்ம்ஸ்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் பிகாஸ் ஸோ இதுல வந்து ஏன் இந்த பர்டிகுலர் யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் த வெரி ஈஸி கான்செப்ட்ஸ், ரொம்ப ஈஸியான டாபிக் அண்ட் ஸ்கோரிங் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் யூனிட் தான். ஸோ இதுல இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது அண்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மதர் டங் யூஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது என்ன, வாட் இஸ் தட் மெத்தட் யூஸ் தேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் அ கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இந்த பர்டிகுலர் யூனிட்ல இருந்து வரும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட், ரொம்ப ஈஸியான யூனிட் கூட. ஸோ have a revision on this unit. So that's all for today's class. So அடுத்த யூனிட்ல வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். Thank you.